ஆங்கில புத்தாண்டு அன்று என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது தெரியுமா? வாங்க பார்க்கலாம். நாளை புதுவருடம் 2025 தொடங்குகிறது. நாளை ஆங்கில புத்தாண்டு என்பதால் ஓம் சிவசக்தி ஆன்மீகம் சார்பாக என் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இந்த வருடம் மகிழ்ச்சி பொங்கும் நாளாக அமைய வேண்டும் என்றும் எல்லா வளமும் நலமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ வாழ்த்துகின்றேன் என் அன்பு சொந்தங்களே என்று சொல்லி நாம் இந்த பதிவினை காணலாம். இப்பதிவில் ஆங்கில புத்தாண்டு அன்று என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை தெரிந்து கொண்டு இந்த தவறினை செய்யாதீர்கள். புதிய வருடம் பிறக்கும்போது அன்றைய நாள் நாம் சில விஷயங்களை கட்டாயம் செய்ய வேண்டும் என்றும் சில விஷயங்களை செய்யக்கூடாது என்றும் காலம் காலமாக பின்பற்றும் வழக்கம் உள்ளது. ஆனால் நம்மில் பலருக்கும் புத்தாண்டு அன்று என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதே தெரிவதில்லை. ஆகையால் அதனை தெரிந்து கொள்ளும் விதமாக இப்பதிவு அமையும். செய்ய வேண்டியவை என்னென்ன என்று முதலில் பார்க்கலாம். புத்தாண்டு அன்று அதிகாலையில் எழுந்து புதிய ஆடை உடுத்தி முதலில் நம் தாய் தந்தையின் கால்களில் விழுந்து வணங்கி அவர்களிடம் ஆசிர்வாதம் பெற்ற பின்னர் முதலில் விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி உங்களால் முடிந்த நெய்வேத்தியம் வைத்து வழிபடுங்கள். இந்த வருடம் இனிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் அமைய வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். பின்பு உங்கள் குடும்ப தெய்வங்கள் அதாவது குலதெய்வங்களை வணங்கிய பின்னர் நீங்கள் மற்ற கடவுளை வழிபட செல்லுங்கள். கோவிலுக்கு சென்று குடும்பத்தில் உள்ளவர்களின் பெயரில் அர்ச்சனை செய்து வழிபடுங்கள். ஏழ்மை நிலையில் உள்ளவர்களுக்கு வஸ்திர தானம் செய்யலாம். பசுக்களுக்கு அகத்திக்கீரை தானம் செய்ய வேண்டும். பச்சை கற்பூரம் வாங்கி வீட்டின் பூஜை அறை அல்லது பணப்பெட்டியில் வையுங்கள். பூஜை அறைக்கு புதிதாக ஒரு விளக்கை வாங்கி வையுங்கள். வெள்ளி விளக்கு, குபேர விளக்கு போன்ற விளக்குகளை வாங்குவது நல்ல அதிர்ஷ்டத்தை அளிக்கும். புத்தாண்டு அன்று வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கலாம். புதிதாக ஒரு பொருள் வரும் பொழுது அதனுடன் அதிர்ஷ்டமும் சேர்ந்து வரும் என்பது நம்பிக்கை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மெஷின் என்று ஏதேனும் ஒரு பொருளை வாங்கலாம். புத்தாண்டு அன்று செய்யக்கூடாதவைகள் என்னென்ன என்று பார்க்கலாம். காலையில் 8 மணிக்கு மேல் தூங்குதல் கூடாது. ஆங்கில புத்தாண்டு அன்று மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். அது பணமாக இருந்தாலும் சரி, வீட்டில் உள்ள பொருளாக இருந்தாலும் சரி, அதனை பிறருக்கு கடனாக கொடுக்க கூடாது. தானம் கொடுப்பது வேறு, கடன் கொடுப்பது வேறு. ஆகையால் இந்நாளில் கடன் கொடுப்பதை தவிர்த்து விடுவது நல்லது. புத்தாண்டு அன்று வீட்டை சுத்தம் செய்தல், ஒட்டடை அடித்தல், ரொம்ப நாட்கள் துவைக்காமல் இருக்கும் துணிகளை துவைத்தல் போன்றவற்றை செய்தல் கூடாது. புத்தாண்டு அன்று அழுகை கூடாது. ஆண்டின் தொடக்க நாளில் அழுதால் எதிர்மறையான எண்ணங்கள் உண்டாகும். முக்கியமாக இந்நாளில் யார் மனதையும் புண்படும்படி பேசக்கூடாது. வீட்டில் உள்ள சில உணவுப் பொருட்களை குறைய விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அரிசி, பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு, கல் உப்பு, ஊறுகாய், நாட்டு சர்க்கரை போன்றவை இல்லாமல் இருக்கக்கூடாது. அதனை முழுவதுமாக நிரப்பி வைக்க வேண்டும். மேலும் இதுபோன்ற ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுகளை காண ஓம் சிவசக்தி ஆன்மீகம் எனும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.